இந்தியாவினுடைய சிறந்த பிரியாணி எது? என்னமா சாந்து பூசுற மாதிரி பூசுறீங்க? பிரியாணி பிளேட்டிங் மாஸ்டர்னு இருப்பாங்க. சொல்றேன்னா 21 ஸ்பைசஸ் சுட சுட அந்த பிரியாணி சென்டர்ல வச்சோம்னா பிரியாணிசம் அப்படின்னு ஒரு புக். பிரியாணி இது தலசேரி பிரியாணி. ஆக்சுவலி இது கூட பிக்கல் அண்ட் அப்பளம் இருந்துச்சுன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆயிடும். ஏர் பச்சடி மிக்ஸ் பண்ணனால அப்படியே டக்குன்னு உள்ள இறங்கிடுச்சு. தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்காகவே தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய கட்டணும். ஆமா, ஆத்துக்கு போனோடனே சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் போய் ஒரு குளியல போட்டு அப்படி தட்டை எடுத்து வச்சு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடுறோம். வீட்டுல லைட்டா சாப்பிட்டு இங்க டைட்டா சாப்பிட்டு சென்னை அங்க ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு, அது ஃபேமஸ். தம்பி நெய் சோறா இருக்க போகுது. சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன், ஆனா அது மட்டன் அளவுக்கு அந்த டேஸ்ட் அது கொடுத்துச்சு. இந்தியாவினுடைய சிறந்த பிரியாணி எது என்று கண்டெடுக்க போகிற பயணம் தொடங்குகிறது. இப்போ வந்திருக்கிறது நம்ம ஊர் பிரியாணி, அதாவது தமிழ்நாடு பிரியாணி அப்படின்னு. இது சூப்பர். அப்படி கிண்டுங்க பாப்போம். பார்க்க ஈஸியா இருக்கு. யாருக்காவது பண்ண ஆசை இருக்கா? அப்படி போடு. தட்டுங்க ஒண்ணா தட்டுங்க. என்னமா சாந்து பூசுற மாதிரி பூசுறீங்க? கட்டணமா கட்டுறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இப்படிதானே? கரெக்ட்ண்ணா, சூப்பர். அப்படிதானே? நீங்க கடை போடலாம்ண்ணா. கடை போடலாமா? ஒரு பிளேட் பிரியாணி கொடு. நல்ல லெக் பீஸா வைடா. சென்னையில பிரியாணி பிளேட்டிங் மாஸ்டர்னு இருப்பாங்க. ஒரே கடையில அந்த பிரியாணி மாஸ்டரோ அந்த ஓனர் அடிச்சு கொடுத்தா பிரியாணி வேற மாதிரி இருக்கும். பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன். அந்த ஒர்க் பண்ற பையன் அடிச்சு கொடுத்தா பிரியாணி வேற மாதிரி. அட பாரியா. இது திண்டுக்கல் பிரியாணி, சீரக சம்பா. இதோட ஸ்பெஷல் என்ன? ரொம்ப காலமா திண்டுக்கல் பிரியாணிங்கிறது ஏன் ஸ்பெஷலாவே இருக்கு? திண்டுக்கல்ல ஒரு கடையில ஒரு ஸ்பைசஸ் போடுறாங்க. ஆனா பெரும்பாலும் என்ன சொல்றேன்னா 21 ஸ்பைசஸ் போடுறாங்கன்றாங்க. மிளகு, சீரகம், பட்டை, வால் மிளகு, அந்த மாதிரி என்னென்ன ஸ்பைசஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிடுறாங்க. ஓகே, ரெண்டு பக்கமே பிரியாணி லவர்ஸ் இருக்கீங்க. பிரியாணியை எப்படி சாப்பிடும்போது அது பிளிஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும்? ஆயத்தோட அடைஞ்சிருச்சா? நல்ல தலவாழை இலையை போட்டு விரிச்சுக்கிட்டு அது வந்து டார்க் கிரீனாவும் இருக்கக்கூடாது, பேல் கிரீனாவும் இருக்கக்கூடாது. தண்ணி தெளிச்சு நல்லா படிய வச்சு சுட சுட அந்த பிரியாணி சென்டர்ல வச்சோம்னா அதுல மட்டன் பீஸ் அப்படியே மேல இருக்கும். இவனு நம்ம ஹோட்டல்ல கரப்பான் பிரியாணி சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வாய் வந்து முட்டையோட சேர்த்து ஒரு பிரியாணி. காரம் தூக்கும் போது வந்து நியூட்ரலைசர் மாதிரி பன்னல் நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு காம்பினேஷன்ல சாப்பிடணும். என்னால நம்பவே முடியலையே. பிரியாணி பத்தி ஒரு புக் எழுதிருக்கீங்களா? என்ன புக் அது? பிரியாணிசம் அப்படின்னு ஒரு புக். பிரியாணிசம். எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. டைட்டில் பாருங்க, உயிருள்ளவரை உஷா மாதிரி உயிருள்ளவரை பிரியாணி. சொன்னதே சந்தோஷம். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நார்மலா வீட்டுல சாப்பிடுறது வேற சார். நாங்க வந்து ஊருக்கு பாட்டி ஊருக்கு போறப்போ நல்லா சமைச்சு தூக்கு சட்டியில எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஆத்துக்கு கூட்டு போய் ஆத்துக்கு போனோடனே சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் போய் ஒரு குளியல போட்டு ஆத்துக்குள்ள கொஞ்சம் உட்காந்துக்கணும், வெளியில வந்துடக்கூடாது. ஆத்துக்குள்ள கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு ஃபேமிலியா வந்து எல்லாரும் தட்டை எடுத்துட்டு உட்காந்துருவோம். அப்படி தட்டை எடுத்து வச்சு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடுறப்போ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போய் மறுபடியும் குளிச்சுட்டு வர நம்மளுக்கு பசி எடுக்கும். இப்போ ஒவ்வொரு ஒரு பிரியாணியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வர போறது நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் கேரளாவின் பிரியாணி. லெட்ஸ் வெல்கம். என்ன தெரியுதா? ஆஹா, நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? என்ன பிரியாணி இது? தலசேரி பிரியாணி. அது மலபார் பிரியாணினே ஒண்ணு இருக்கு. இது என்னங்க இது? இது என்னமோ சைட் டிஷ் ஒன்னு வைக்கிறீங்களா? இது சம்மந்தி சார். யாருக்கு தலசேரி வேணும், யாருக்கு மலபார் வேணும்? அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல ஆக்சுவலி இது கூட பிக்கல் அண்ட் அப்பளம் இருந்துச்சுன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆயிடும். பிரியாணிக்கு அப்பளம்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா, பக்கில் வேற இந்த நேரத்துல ஊர்ல இல்லையே. இது மாதிரி ட்ரையா இருக்கு. தயிர் பச்சடி மிக்ஸ் பண்ணனால அப்படியே டக்குன்னு உள்ள இறங்கிடுச்சு. லொடக்குன்னு. சம்மந்தி சூப்பரா இருக்கு. சம்மந்தி சூப்பரா இருக்கு. நான் மட்டும் சாப்பிட்டுருவேன் ஃபாஸ்டா. அடுத்து வரவிருப்பது குஜராத் பிரியாணி. நீ விதி தானம்மா நின்னு தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்காகவே தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய கட்டணும். ஆமா, வந்திருக்காரு அவரும். தம்பி முக்கியமான வேலையில இருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மெமோனி பிரியாணி மட்டன். ஏப்பா இது நல்லா இருக்குப்பா பார்க்க. அதாவது பிரபலமான ஹோட்டல்னு அவசியம் இல்லை, நகரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அத ஒரு சின்ன ஊர், அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது இந்த பிரியாணி. எல்லா கலர்ஸும் நான் ஃபுட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பிரியாணி பார்த்துருக்கேன், கிரீன் கலர் பிரியாணி பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு, அது மைசூர் ஸ்டைல். ஒயிட் கலர் பிரியாணி. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.
நாங்கள் பக்கத்துலேயே இருந்து கம்னலி ஸ்ட்ரீட்டில் தனுஷ் மட்டன் பிரியாணின்ட்டு. ஸோ நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நானும் என் ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணோம் ஃபுட்டுக்கோசரம். அது ரொம்ப ஃபேமஸ். தம்பி நெய் சோறா இருக்க போகுது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? இல்லை நான் செக் பண்ணேன் சார் எல்லா மசாலா. பட் நம்ம சாப்பிட்டு பார்த்தா எல்லா மசாலாஸ் அதில் இருக்கு. இடம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த பிரியாணில they use சின்ன வெங்காயம் அரைச்சி அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கும் சார் பிரியாணி. இவர் ஒயிட் பிரியாணின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த பிரியாணி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. அது நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஆனால் அது மட்டன் அளவுக்கு அந்த டேஸ்ட் அது கொடுத்துச்சு. பல்லடம் பக்கமா? ஆமா பல்லடம் பக்கம். சார் சென்னை டு சேலம் டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. யாரு பாது நம்ம ஊர்க்கார போய் சத்த மாதிரி இருக்கு. அத்திப்பட்டி லெவலுக்கு சொல்றீங்களேம்மா. அந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய அரிசியில பண்ண பிரியாணி மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாய். அதோட டேஸ்ட் வந்து எந்த கடையிலயும் இங்க சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வரல. நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா எங்கன்னு காட்ட சொல்றீங்களா? ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் எப்பெல்லாம் சேலம் போறோமோ அங்க சாப்பிட்டுட்டு தான் சேலம் போவேன். ஓ அதுக்காகவே கூட சில நேரம் சேலம் போக வேண்டியதான். உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஸோ ரிட்டர்ன் அங்கேருந்து வரும்போது எப்படியாவது சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் லைட்டாக சாப்பிட்டு இங்கே டைட்டாக சாப்பிட்டு சென்னை வந்துடுவேன். பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.